நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்க வந்த நெடுஞ்சாலைத்துறை அலுவலகமும் காணவில்லை, அதிகாரிகளும் காணவில்லை. வழக்கு தொடுத்தவரும் நீதிமன்ற ஆமினாவும் அதிர்ச்சியடைந்தனர். 2002ஆம் ஆண்டு தொடுத்த வழக்கு. நீதிமன்ற உத்தரவு அளித்தும் இதுவரை கீழ்ப்படித் தொகை வழங்காத நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். சென்னை ஆலந்தூர் மதி திரையரங்கம் அருகே வானுவம்பேட்டை பகுதி பல்லாவரம் பான்ஸ் கம்பெனி அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலை விரிவாக்க பணிகள் செய்வதற்கு அப்பகுதியில் உள்ள பட்டா இடங்களை கையகப்படுத்தி அதற்கான இழப்பீட்டுத் தொகையை உரிய சம்பந்தப்பட்ட இடத்தின் உரிமையாளர்களுக்கு வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்தி இழுத்தடிக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட இடத்தின் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுத்து கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி தற்பொழுது நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கிட வேண்டும் என ஆலந்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அதனை கண்டுகொள்ளாமல் இருந்த நெடுஞ்சாலைத்துறை மீதும் அதிகாரியின் மீதும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்து அலுவலகத்தை பூட்டி சீல் வைக்க வேண்டும் என நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த நிலையில் நீதிமன்றத்தின் ஆமினா மற்றும் வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் தரணிபதி மற்றும் அவரது உதவியாளர்கள் இடத்தின் உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்கு பூட்டி சீல் வைக்க வந்தனர். அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகமும் இல்லை, அதில் அதிகாரிகளும் இல்லாததை பார்த்து ஏமாற்றம் அடைந்து அதிர்ச்சிக்குள்ளாகினர். மேலும் அதன் அருகில் இருந்த வேறொரு நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள கண்காணிப்பாளர் அவர்களிடம் கேட்டபோது, நீங்கள் தேடி வந்த அலுவலகம் தற்பொழுது இந்த இடத்தில் இல்லை, திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் மாற்றப்பட்டுள்ளது என அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அலுவலர் தொலைபேசியில் பேசினர். அப்போது எதிர்முனையில் இருந்து வந்த தகவல் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சைதாப்பேட்டையில் உள்ள வேறொரு அலுவலகத்திற்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இதனால் சம்பந்தப்பட்ட இடம் கொடுத்த பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் ஏமாற்றம் அடைந்தனர். ஜட்ஜியை நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அதை சொல்லுங்க. இதை எங்கள் தம்பி ஆட்சி நடக்குது விஜய் அங்கே மனு கொடுக்க போகிறேன், அவருக்கு என்ன பதில் கொடுக்கணும் அது 2 சொல்லுங்க. நான் போக மாட்டேன். போட்டு ஆர்டர் போட்டாங்க, அப்புறம் என்ன அதெல்லாம் முடிஞ்சு ஆர்டருக்கே அப்புறம் என்னுடைய கட்சிக்காரர்களுடைய நிலத்தை கவர்மெண்ட் ஒரு பொது காரியத்துக்காக எடுத்துட்டாங்க. அதை நாங்கள் தப்பு சொல்லலை. அதுக்கு அந்த நஷ்டீடை குறைவாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகப்படிய நஷ்டீடு வேணும்னு சொல்லிட்டு நியாயமாக கோர்ட்டில் போய் முறையிட்டோம். எங்களுக்கு கோர்ட்டில் முறையாக தீர விசாரித்து எங்களுக்கு அதிகமாக நஷ்டீடு, சரியான நஷ்டீடு, அதிகம் கூட சொல்ல முடியாது, சரியான நஷ்டீடு அவங்க உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு பிரகாரம் எங்கள் கட்சிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கலன்றதுக்காக சட்ட ரீதியான அடுத்த கட்டமாக எக்ஸிபிஷன் பெற்று நாங்கள் போட்டோம் பணம் கட்டணுன்றதுக்காக இன்னைக்கு ஜப்தி செய்ய வந்திருக்கோம். சீனியர் பெயிலிஸ் வந்திருக்காரு பல்லாவரம் கோர்ட்லேருந்து. கோர்ட்டு மூலியமாக சரியாக சட்ட ரீதியாக நாங்கள் ஜப்தி பண்ண வந்திருக்கோம். இவர் பெரியவர் தினமும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சதுரடிக்கு 331 ரூபா 92 காசு கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் நாங்கள் போய் முறையிடும் போது கோர்ட்டில் 900 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தரணும்னு சொன்னாங்க. இவரோட எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆதம்பாக்கத்தில் வானவம்பேட்டையில் இருக்குது. மிக மெயினான இடம். வேலைச்சேரிக்கும் மீனம்பாக்கமும் போகிற ரோடுக்காக அப்டேட் பண்ணுது. அவ்வளோ முக்கியத்துவமான இடத்துல கோர்ட் 900 தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கோர்ட் உத்தரவை மதித்து நம்ம வாங்கணுன்றதுக்காக நாங்கள் சரின்னு சொன்னோம். அந்த பணத்தை கட்டலைன்றதுக்காக தான் இன்றைக்கி ஜப்திக்கு வந்தோம். ஜப்திக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீங்கள் போட்டிருக்கிற ஆஃபீஸ் இப்போ இங்கே இல்லை, திருச்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக வேறு என்ன பண்ணலாம்னு நாங்கள் முறையிட போகிறோம். இவருக்கு வானவம்பேட்டையில் இருக்கார். அடுத்து இந்த அம்மா இவரோட இவர் வயசானவர். இவரோட இடம் பல்லாவரத்தில் மெயின் ரோட்டில் பான்ஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்க இடம். இவருக்கும் 500 ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில். முதல்ல நாங்கள் போராடி அவர் 2000 ரூபா வாங்கி கொடுத்தோம். இன்னி வரைக்கும் அவர் 2000 ரூபா கிடைக்கல. இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் வாழ்நாள்லேயே அந்த பணத்தை வரணும்னு பார்க்குறாங்க. அது முடியாது போல இருக்குது. அடுத்து இவருடைய இடம் மதி தேட்டருக்கு எதிராக இருக்குது. இந்த பைபாஸ்க்கு அந்த இடத்துல எடுத்துட்டாங்க. அதுக்காக பைபாஸ் எடுத்து நம்ம எவ்வளோ காலமாக பஸ்ஸு வண்டியெல்லாம் போயிட்டு இன்னி வரைக்கும் அவருக்கும் கொடுக்கல. அவருக்கு முதல்ல கவர்மெண்ட் கொடுத்தது ஒரு சதுரடிக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க 16 ரூபா 63 காசு கவர்மெண்ட்டில் முதல்ல கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப போராடி பெற்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சதுரடிக்கு 25 ரூபா தான் கோர்ட்டு உத்தரவாச்சு. ஒரு சதுரடிக்கு 25 ரூபா கூட கொடுக்க முடியல. இந்த 3 பேர் கேஸ்லையுமே கவர்மெண்ட் சார்பாக எந்த விதமான அப்பீலும் இல்லை. அப்போ கொடுத்த பணத்தை ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? கொடுக்கல. அந்த வேதனையோடு இவங்க இருக்காங்க. இப்போ சார் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தோம், அந்த காசு வரலைன்னு சொல்கிறீங்க. உங்கள் அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்கும் சார்? அதுக்காக தான் ஜப்தி கேட்டிருக்கோம். அந்த ஜப்தி பிரகாரம் நாங்கள் வரும்போது ஒருத்தரையும் ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ இறுதியாக என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆஃபீஸ் நீங்கள் தேடி வந்த ஆஃபீஸே இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் முறையிடுவோம். அதுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜட்ஜி உத்தரவு சொல்கிற மாதிரி அந்த ஜட்ஜி உத்தரவு மாதிரி நாங்கள் நடப்போம். உங்கள் நேம் சார்? என் பேர் எம்டி தரணிபதி.
உள்ளே போய் கேட்டிங்களே இப்போ யார் இருந்தா யார் என்ன பதில் சொன்னார்? சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட பேசினாங்களா? இப்போ ஒரு மேனேஜர் மட்டும்தான் இருந்தார். அவர் வந்து நீங்கள் தேடி வந்திருக்கிறாரு ப்ராஜெக்ட், ஹைவேஸ் ப்ராஜெக்ட். நாங்கள் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் கிடையாது, நாங்கள் மெயின்டெனன்ஸு. நீங்கள் உட்காரத்துக்கு இடம் தரோம், யாருக்கிட்ட ஃபோனில் பேசுனா பேசி பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என் மொத்த ஃபைலும் வந்து சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டோம், 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒப்படைச்சோம், அங்கே போய் நீங்கள் என்ன வேணாலும் முறையிட்டுன்றாங்க. இப்போ அங்கே போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் நான் கோர்ட்டு மூலிமா நான் இதை தீர்வு காணணும்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன உத்தரவு சொல்கிறாரோ அதன் படி கேட்டீங்க. ஓகே. 2006 இந்த கேஸு நடந்து ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. ஜட்ஜ்மெண்ட்டில் இவ்வளோ பணம் கட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது நம்மளுக்கு பணம் வந்துடும் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்தாக்கா அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு அதே ஆட்சி மாறினாக்கா ஏதாவது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுலேயே வந்து எங்கள் தம்பி சொல்லியிருந்தார், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்கா எங்கள் தம்பி ஆட்சி நடக்குது, எங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை சொல்லுவேன்னு சொன்னாக்கா அது கம்முனுங்கிறாரு. தம்பினா யாருங்க? தம்பினா எனக்கு தம்பி தான். விஜய் வந்து எனக்கு தம்பி தான், வேறு யார்? விஜய் எனக்கு தம்பி தான். எனக்கு வயசு 90 ஆக போகுது. விஜய் எனக்கு தம்பி தான். அது பண்ண யார்? அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து எங்கள் தம்பிக்கிட்ட போவேன், ஜட்ஜிக்கிட்டையும் போவேன். என்ன மாதிரி மற்றவங்களாங்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்சா போதும். ஓகே. உங்கள் பேர் என் பேர் சுந்தரமூர்த்தி.